குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரெனியூவல் மெசேஜ், மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்து 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து வருது. இதை தொடர்ந்து கேளுங்கள், நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. ஏன் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, தினமும் வேறு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய விஷயங்கள் கிடைக்கும், அதில் டெப்த்தில் கிடைக்கும். ஏன்னா நம்ம பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்புறம் தான் பேசுகிறோம். அதனால் அன்றைக்கி எங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். ஆக்சுவலி உங்களுக்கு அது பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். இதை நான் சொல்லும்போது நீங்கள் நினைக்கவே கூடாது இவர் அட்வைஸ் பண்ணுறாருன்னு. எனவே கிடையவே கிடையாது. கடவுள் என்ன சொன்னாரோ அதை சொல்லிகிட்ருக்குறோம். அதை நீங்கள் கேட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரயோஜனம். அதில் தான் இதில் பெனிஃபிட்டே, மைண்ட் ரெனியூவலில் பெரிய பெனிஃபிட்டே. நீங்கள் அதை கேட்டு அது புரிஞ்சு முன்னாடி போனீங்கன்னா பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். எல்லாரையும் வரவேற்கிறோம், கவனமாக கேளுங்கள். பாருங்கள், இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பார்க்க வேண்டியது, நம்ம சாமி கும்பிட்டுட்டு காலையில் போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்றோம், இல்லாட்டி காலையில் எழுந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் கடவுள் எதிர்பார்ப்பது என்னவென்றால், எல்லாம் புரிஞ்சுங்க, கடவுள் என்ன எதிர்பார்ப்பது என்னென்றால் அவர் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு விரும்புகிறார். உங்களை கம்யூனிகேட் பண்ண சொல்கிறார். உடனே நீங்கள் கேட்பீங்க, எப்படி சார் கம்யூனிகேட் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்னு சொன்னால், அந்த கம்யூனிகேட் பண்ணுறது தான் அவர் சிஸ்டம் வச்சுருக்கிறார். இந்த சிஸ்டம் புரியாமல் தான் நம்ம உட்காந்துட்டுருக்குறோம். நம்ம விநாயகர் சதுர்த்தின்னு விநாயகர் கும்பிட்டு போயிட்டே இருக்கிறோம். இல்லை, அவர் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே தான் வராரு. சிஸ்டத்தில் தான் உங்களை கொண்டு வர்றாரு. அந்த சிஸ்டம் என்ன அப்படின்னா, கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர்ன்ற சிஸ்டம். பிள்ளையானவர் உங்களுக்காக வந்தார், நிச்சயமாக உங்களுக்காக உயிரை கொடுத்தாரு. ரைட்டு, தலை போச்சு, ரைட்டு ஒத்துக்கிறேன். ஆனால் ஏன் போச்சு அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஏன்னா அவர் ஜெயிச்சு, இங்கேருந்து ஜெயிச்சு, கட்டசக்தியை ஜெயிச்சு, நரகாசுரனை ஜெயிச்சு அங்கே போய் ஏன் உட்காந்தார்னா, அங்கேருந்து உயிரானவர் அனுப்புறதுக்கு. ஏன் உயிரானவர் அனுப்புனார்னா, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. இதை தான் புரிஞ்சுக்கணும். இதை புரியாமல் நம்ம சாமி கும்பிட்டுருக்கிற வரைக்கும் ஒன்றும் நமக்கு கிடைக்காது. இதை புரிஞ்சுக்கிட்டால் நமக்கு சரியாயிடும். ஆனால் அந்த கம்யூனிகேஷனுக்கு அவர் சிஸ்டம் க்ரியேட் பண்ணிட்டார். ஏன் கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நம்ம நிச்சயமாக வாழ்க்கையில் தப்பு பண்ணிகிட்டே இருப்போம். ரைட்டா? டெய்லி தப்பு பண்ணிகிட்டே இருப்போம். அது பாட்டுக்கு நடக்கும். ஏன்னா இந்த சரீரத்தில் அது பாட்டுக்கு நடக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் முன்னாடி போகும்போது நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் அவர் எதுக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்கிறாரா, எந்த ஒரு விஷயமும் உங்களை கரெக்ட் பண்ணுவார். இது கரெக்ட், தப்புப்பா, இப்படி பண்ணக்கூடாது, நீ பண்ணிடக்கூடாது, சரி இனிமேல் ரிப்பீட் பண்ணாத, பார்த்துக்கோ அப்படிலாம் சொல்லும்போது நீங்கள் அதை கேட்டு அதை திருந்தினீங்கன்னா தப்பிச்சுங்க. புரியுதுங்களா? திருந்தினோன்னா தப்பிச்சோம், இல்லையா சரியான படுகொழியில் போய் விழுந்துடும். அதனால தான் அவர் அந்த கம்யூனிகேட் பண்ணுற, அந்த கவுன்சிலிங் பண்ணுற சிஸ்டத்துக்கு வந்தார். சிஸ்டத்துக்கு உங்களை கொண்டு வந்தார், இல்லையா? ஏன்னா முன்னாடி ரூல் இருந்தது, நீ இதை அதை பண்ணால் தண்டனை கொடுப்பேன்னு சொன்னார். யாரும் கேட்குற மாதிரி இல்லை. அது வர தண்டனையும் கழிச்சது, தண்டனையும் வாங்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாரு, கரெக்ட் பண்ணிவிட்டு கொண்டு போக பார்க்குறாரு. தண்டனை கொடுத்த பிரயோஜனம் கிடைத்துன்னு புரிஞ்சுட்டு கரெக்ட் பண்ணிட்டு கொண்டு போக பார்க்குறாரு. அதுக்கு தான் பிள்ளையானவர் வந்தது. பிள்ளையானவர் வராத வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது, வெறும் தண்டனை தான் கிடச்சிது. ஆனால் அந்த தண்டையிலேருந்து நம்மளை தப்பிக்க வச்சு அதே டைமில் நம்மளை கரெக்ட் பண்ணி முன்னாடி கொண்டு போக பார்க்குறாரு. அப்போது நம்ம அந்த கரெக்ஷனுக்கு முன்னாடி போகலன்னா, கரெக்ஷன் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணி திருப்பி அடுத்த இதுக்கு போகும்போது இன்னும் அடுத்த லெவல் இருக்கும். திருப்பி இன்னும் அடுத்த லெவலில் ஒரு கரெக்ஷன் இருக்கும். திருப்பி ஒரு மிஸ்டேக் வரும், வேறு ஒரு லெவலில் மிஸ்டேக் வரும். அந்த மிஸ்டேக் திருப்பி கரெக்ட் பண்ணுவார். இந்த மாதிரி கரெக்ஷனுக்கு நீங்கள் பெண்ட் ஆனீங்கன்னா பெரிய வெற்றி வாழ்க்கை உங்களை காத்துட்ருக்கு. ஆனால் பிரச்சனை என்னென்னா, நம்ம பெண்ட் ஆகவும் மாட்டோம், கரெக்ஷன் கேட்கவும் மாட்டோம், கரெக்ட் பண்ணவும் மாட்டோம், கம்யூனிகேட் பண்ணவும் மாட்டோம், அவர் சொல்கிற பேச்சும் கேட்க மாட்டோம். நம்ம சம்பிரதாயம் கலாச்சாரத்தில் நிச்சயமாக அது கிடைக்காது. நீங்கள் அதை மாத்திரம் பிடிச்சி டைட்டாக நிற்கிறீங்க. நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிறோம், இதை பண்ணிக்கிறோம், அதை பண்ணிக்கிறோம், காக்காவுக்கு சாதம் கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். ஆனால் அவர் கூட கம்யூனிகேட் பண்ணி அவர் சொல்கிறத கரெக்ட் பண்ணி நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இல்லை. இப்போது யார் மிஸ்டேக்கு? நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காம நம்ம பாடுபட்டுருக்கிறது யார் மிஸ்டேக்கு? கடவுள் மிஸ்டேக்கா? இல்லவே இல்லை. கடவுள் அழகாக சான்ஸ் கொடுத்துருக்குறாரு. வாப்பா என் கூட, நான் கரெக்ட் பண்ணி தரேன், கரெக்ட் பண்ண முன்னாடி போவேன், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, என்னெல்லாம் ப்ராப்ளம் சொல்லுவேன், மைண்டை செட் பண்ணுவேன், எல்லாமே செய்வேன்றார்.
செஞ்சார். ஆக்சுவலாக 25 வருஷத்தில் எங்களுக்கு செஞ்சார். செய்ய செய்ய அதில் கரெக்டாக இப்போ கூட கரெக்ட் ஆகிட்டு அதுதான் பியூட்டி. 25 வருஷம் ஆகி இப்பவும் கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. புரியுதுங்களா? ஆனால் இந்த 25 வருஷத்தில் இந்த கரெக்ஷன் மெதுவாக செய்ய செய்ய எங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்த்தோம். வியாதியிலேருந்து வெற்றியை பார்த்தோம். பண கஷ்டத்துலேருந்து வெற்றியை பார்த்தோம். நிச்சயமாக சமாதானம் சந்தோஷத்துக்கு வந்தோம். நிம்மதியை பார்த்தோம். எல்லாமே பார்த்தோம். எப்போ தெரியுமா? கரெக்ஷனுக்கு பெண்ட் ஆனப்போ. கரெக்ஷனுக்கு பெண்ட் ஆகாத வரைக்கும் ஒன்றுமே கிடைக்கல. பாடுபட்டுட்டு இருந்தோம். அப்புறம் தான் ஒன்று கற்றுக் கொடுத்தாரு. இந்த கம்யூனிகேஷன், இந்த கரெக்ஷன், இந்த கவுன்சிலிங் இல்லாமல் நீங்கள் சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு எந்த பிரயோஜனம் இல்லைங்க. இதுதான் பிரச்சனையே. ஆனால் நீங்கள் கலாச்சாரம், எங்கள் கலாச்சாரம் விட மாட்டோம், நாங்கள் சாமி கும்பிடுவோம், எங்கள் கலாச்சாரம் எங்களுக்கு தெரியும், எங்கள் சாமி எங்களுக்கு தெரியும், ஊன்னு சொல்லுவீங்களே தவிர இந்த பாலிசி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள். ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? இல்லை. இப்போ மைண்டேனில் வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நிச்சயமாக நிறைய கரெக்ஷன்ஸ் அவங்க வாழ்க்கையில் எப்போ கரெக்டாக ஆகிறாங்களோ அவங்க வாழ்க்கை நன்மை பார்க்குறாங்க. அவ்வளோதான். மைண்டேனில் வந்தால் நன்மை கிடைக்கும். அப்படி கிடையாது. யார் கரெக்ஷன் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மை கிடைக்கும். கரெக்ஷன் பண்ணாமல் சும்மா பேருக்கு மெசேஜ் கட்டுருக்கிறவங்க கரெக்ஷன் ஒன்றும் நன்மை கிடைக்காது. அதை பார்த்துட்டு அதை நல்ல ஆசீர்வாதமும் நன்மையும் கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக கவனமாக கேட்டு எடுத்து புரிந்து தெரிந்து தெளிவடைந்து நிம்மதியான வாழ்க்கைக்கு வரணும். இதை தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு நல்லது. உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.